ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நம்ம இப்போ ராகி முருங்கைக்கீரை அடை தான் பார்க்க போறோம். முருங்கைக்கீரை ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ராகி மாவு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் போல உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா அயன் சத்து அவ்வளோ இருக்கு. அதே போல ராகில பாத்தீங்கன்னா நார் சத்து அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம அடை மாதிரி தட்டி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுபடட்டும். பாருங்க, கொஞ்சம் வறுபட்டாலுமே போதும். ஏன்னா இது சீக்கிரமா வறுபட்டுடும் உளுத்தம்பருப்பு. அதனால நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை இதோட சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கு முன்னாடி மிளகாய், இந்த மிளகால நான் விதையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா விதை அங்கங்க நச்சுன்னு வாயில படும். அதுவும் இல்லாம ஆண்களுக்கு அது ப்ராப்ளம் வரும்ன்றதுனால நான் விதை போட மாட்டேன். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே விடக்கூடாது. அப்படியே நாம வதக்கணும், எண்ணெயிலேயே வதக்கணும். நம்ம பச்சையா அப்படியே போட்டு செஞ்சோம்னா அது சீக்கிரமா வேகாது. ஒரு சிலருக்கு உடம்புல ப்ராப்ளம் வரும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும்ன்றதுனால வதக்கி போட்டோம்னா முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாமே வதக்கி போட்டோம்னா இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும். இது நல்லா வதங்கியாச்சு. தண்ணிலாம் விடவே கூடாது. அந்த எண்ணெயிலேயே அது சுருண்டு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம சிம்லேயே வச்சு வதக்கணும். கீரை போட்ட பிறகு நம்ம சிம்ல தான் வச்சு வதக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வைக்கலாம். ஏன் அப்படியே ஆற வச்சு பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில தான் பிசைய போறோன்றதுனால இது ஆறுனாதான் கொஞ்சம் நம்ம கையில போட்டு பிசையறதுக்கு ஈஸியா இருக்கும். முருங்கைக்கீரை இப்படியே கூட நீங்க லைட்டா சால்ட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். முருங்கைக்கீரையில அவ்வளோ அயன், நிறைய அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்ப நம்ம ஒரு பவுல்ல ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ராகி மாவுல கம்பும் போட்டு நான் அரைச்சு வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நம்ம பிசைஞ்சு எடுக்க போறோம். இப்போ தண்ணி விடாமலே அந்த கீரையில இருக்கிற எண்ணெய் வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஈரத்திலையும் அது கொஞ்சம் பிசையும். நம்ம ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு தண்ணி அதுக்கு தேவைப்படும். நீங்க அந்த கப்புல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணியுமே செலவாகும். இப்போ நான் இதுல இருந்து மிளகாவை எடுத்துடுறேன். ஏன்னா பசங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அங்கங்க தட்டுப்படாது. காரமா இருந்ததுன்னா அடுத்த முறை சாப்பிட மாட்டாங்க அவங்க. அதனால அந்த மிளகாவை நாங்க எடுத்துட்டு பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இது 4 உருண்டையா இதை மாத்திக்கலாம். 4 உருண்டையா மாத்தியாச்சு. இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தட்டுற கல் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டு அதுல நம்ம ஒரு நல்ல துணி ஒயிட் கிளாத்தை போட்டுட்டு அதை நல்லா தட்டி எடுத்துடலாம். எவ்வளோ மெலிசா தட்டுறோமோ அவ்வளவோ டேஸ்டா இருக்கும். ஒரு வாணல்ல எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம போட்டுடலாம். போட சொல்ல பார்த்து போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எண்ணெய் ஊத்துறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட எண்ணெய் ஊற்றுங்க. தெரிக்காம பார்த்துக்கோங்க. கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது முக்கியம். இதை ஒரு 5 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே வச்சு நம்ம, அதாவது மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். ரொம்ப சிம்லேயே வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். நான் மார்னிங் தான் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பாருங்க, இதோட கூட ஒரு தேங்காய் சட்னி, ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.